ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஆமாங்க, வெறும் 15 நிமிஷத்துல நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மேகி ரெடி ஆயிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 மேகி பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மேகி பாக்கெட்ல உள்ள மசாலா நல்லா கரெக்டா நல்லா மீடியம் சைஸ்ல 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நான் ஓகே ஆயில் சேர்த்திருக்கேங்க. கடலெண்ணெய் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் குடமிளகாயை ஒரு கப் அளவுக்கு நான் உள்ள சேர்க்கிறேங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம குடமிளகாயை சேர்த்துருக்கலாம். ஆனால் குடமிளகாய் வெங்காயத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு குடமிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நான் வதக்கிக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகி செய்யறதுக்கான வெந்நீரை நல்லா தேவையான அளவு கொதிக்க வச்சு மூடி வச்சிருக்கேன். குடமிளகாயும் பெரிய வெங்காயமும் கரெக்டாக நல்லா வதங்கி வந்துருச்சுங்க சேர்ந்த மாதிரி. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கூட நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் உள்ளே ஃப்ளேவருக்காக நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. காரம் ரொம்ப வேணாம்னு நினைக்கிறவங்க மிளகாய் தூளோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா கூட தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும், நல்லா வெந்துடும். நம்ம மூடி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேகி பாக்கெட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உள்ள மசாலா பாக்கெட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிற தேவையான அளவு வெந்நீர் எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. குடமிளகாயை நம்ம ஆரம்பத்திலே வதக்கி கூட ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கடைசியாக கூட இந்த நேரத்தில் கூட நம்ம சேர்த்துட்டு வெந்நீர் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படி கூட செய்யலாம். ரொம்ப நல்லா வதக்கணும்னு கூட அவசியம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மேகி அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம். மேகி எல்லாமே தண்ணியோட சேர்ந்து தக்காளி வெங்காயத்தோட கலந்து ஒன்று சேர்ந்து வந்து இந்த நேரத்தில் மேகி மசாலா உள்ளே சேர்த்துடலாங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் பரவறபடி நம்ம தூவி விட்டுறலாம். எப்போதுமே ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணுற நேரத்தில் வெந்நீரை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மேகியை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் மேகி ரெடி ஆகிடுங்க. மசாலா பொடியெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இதே போல் 2 டைம்ஸ் பண்ணாலே கிளறி விட்டாலே போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேகி வெறும் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த அளவு கூட எனக்கு கெட்டியாக வேணாம், இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சினா கூட அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் அதே போலவே நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது கூட இந்த மாதிரி கிரேவியான பதத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது சூடாகவும் கிரேவியாகவும் நல்லா இருக்குங்க மேகி. இந்த வீடியோ பிடிச்சா உடனே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.